Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல Filmoraல புதுசா வந்திருக்கக்கூடிய 3 AI டூல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்று ஒரு வீடியோல இருந்து நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் AI ஆப்ஜெக்ட் ரிமூவர். ரெண்டாவது ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு AI மியூசிக் ஜெனரேட்டர். மூணாவது ஒரு ஆடியோல இருந்து மியூசிக் தனியாக அண்ட் வோக்கல் தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு AI வோக்கல் ரிமூவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 3 டூல்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all AI Object Remover tool பற்றி பார்த்துடலாம். ஸோ கிளிப்பை டைரெக்டாக டைம்லைனில் ட்ரா பண்ணிவிட்டு டூல் பாரில் பார்த்தோம்னா AI Object Remover அப்படிங்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வேளை காமிக்கலைங்கிற பட்சத்தில் அப்படியே லெஃப்ட் சைடில் போய் பார்த்தோம்னா கஸ்டம் டூல் பார் இருக்கும். கிளிக் பண்ணி அதில் AI Object Remover ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுடைய டூல் பாரில் ஈஸியாக நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம AI Object Remover கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த விண்டோவில் நமக்கு எந்தெந்த ஆப்ஜெக்டை ஒரு வீடியோவிலேருந்து ரிமூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கிளாக் வேண்டாம்னு வச்சுப்போம். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் எந்த அளவுக்கு தேவைங்கிறத இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளாக் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் நம்ம செலக்ட் பண்ண முதல் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வாண்டடான ஏரியாஸ் எல்லாம் சேர்த்து செலக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எரேஸ் பண்ணுறதுக்கு மேலே என்ன இருக்குது, எரேசர் இருக்குது. அதை எடுத்து நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் ப்ரஷ், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செலெக்ஷன்லாம் பண்ணுறோம். ஸோ நாம் இப்போதைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிவைஸை மட்டும் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வேறு டைம் ஃப்ரேமில் நீங்கள் எதையாவது செலக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நாம் கொடுக்குற செலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். வேண்டாங்கிறத இங்கேருந்தே நாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண இந்த 2 மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம ரிமூவும் கொடுத்துடலாம். ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸில் இருக்குது. ஒன்ஸ் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். செகண்டரியாக இந்த கிளிப்பில் பார்த்தோம்னா ரிமூவிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டாஸ்கோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டைமில் கிளிப்பை செலக்ட் பண்ணக்கூடாது. மீறி நம்ம செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். AI ஆப்ஜெக்ட் ரிமூவர் இஸ் இன் ப்ராக்ரஸ், நோ அதர் டாஸ்க் கேன் பி பெர்ஃபார்ம்டு ஆன் திஸ் கிளிப் ரைட் நவ். ஸோ நீங்கள் ஒரு வேலை டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை வேண்டாம் கேன்சல் பண்ணணுங்கிற பட்சத்தில் கேன்சல் டாஸ்க் கொடுத்துடலாம். ஸோ நாம் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி இந்த ப்ராக்ரஸ் முடியட்டும். ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ரிசல்ட்டை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த என்டையர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் செகண்டரியாக நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டில் சப்ஜெக்டோட கை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ அங்கே கரெக்ஷன் நமக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் எந்த விதமான கேமரா மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவே மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர் தான், எந்த ஸ்டெப்ஸ்லேயும் மாற்றங்கள் கிடையாது. ஆனால் அதை ரெண்டர் பண்ணி வரக்கூடிய டைம், அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே நம்மளுடைய மீடியா கேட்டகரியில் பார்த்தோம்னா, அந்த ஃபோல்டரில் பார்த்தோம்னா 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று நம்மளுடைய சோர்ஸ் வீடியோ, ஒரிஜினல் வீடியோ, அண்ட் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ரெண்டாவது டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ AI மியூசிக் ஜெனரேட்டர். ஸோ ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் நாம் ஓனாக க்ரியேட் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு இந்த ஆப்ஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம ஆடியோ செக்ஷனில் போனோம்னா அங்கே நமக்கு AI மியூசிக் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையான டேக் காம்பினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மூட் என்ன, தீம் என்ன, அண்ட் ஜான்ரா என்ன, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோங்கிற பட்சத்தில் பர்ஃபெக்டான ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி
ஸோ மூடில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு சேட் இல்லை எபிக் மியூசிக் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். ஐ மீன் எபிக் மூட் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தீமில் பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ரி என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜான்ராவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஜென்ரேட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மியூசிக்கோட டியூரேஷன் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத கொடுக்கலாம். அண்ட் மியூசிக்கோட கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா 6 கவுண்ட் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு 1 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் முக்கியமாக டெம்போ அந்த ஸ்பீட் நார்மலாக வேணுமா இல்லை ஹையாக வேணுமா எப்படி வேணுங்கிறத இங்கே நம்ம செட்டிங்ஸில் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஜென்ரேட் கொடுத்தாலே போதும். ஸோ மேலே நம்ம ஜென்ரேட் பண்ண டைம், டேட் ப்ளஸ் டேக்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு. கீழே நமக்கான ஆடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி வந்துடும். ரிசல்ட் வந்தாச்சு. நம்ம கேட்ட டியூரேஷனில் எபிக் டாக்குமெண்ட்ரி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஏஐ மியூசிக் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நிறைய மியூசிக்ஸை நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏற்கனவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணது எல்லாமே டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜென்ரேட் பண்ணது ஆஸ் யூஷுவல் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கனாலே டவுன்லோட் ஆகலை பட் ஜென்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸாகவே சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மூணாவதாக பார்த்தோம்னா ஏஐ வோக்கல் ரிமூவர். ஸோ நமக்கு ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் ரிமூவ் பண்ணணும். ஐ மீன் மியூசிக் அண்ட் வோக்கலை தனியாக செப்பரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் ஆடியோ அண்ட் வோக்கலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த கிளிப்பை நம்ம ரைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா ஏஐ வோக்கல் ரிமூவருங்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் ரிமூவரோட ப்ராக்ரஸ் அந்த வேலை பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். பட் நல்லா கவனிக்கணும், இந்த வேலை வேகமாக நடக்கணும், எரர் இல்லாமல் நடக்கணுங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் கீப் அ குட் குவாலிட்டி ஆஃப் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு தேவை. அது இருக்கும் போது தான் நல்ல ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும் போது நமக்கு வேலை எந்த விதமான எரர் இல்லாமல் வேகமாக முடியும். ஓகேவா? சரி, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராக்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு இதை மியூட் பண்ணிடுறேன். கீழே பார்த்தோம்னா நமக்கு 2 ஆடியோ ட்ராக் வந்திருக்கு இல்லையா? ஒன்று வோக்கல், ரெண்டாவது பார்த்தோம்னா வெறும் அந்த மியூசிக் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதுதான் மியூசிக் நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை மியூட் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, சாரி. We never met, but easy, but we met them the way I mean. But you're not hard to even picture. Confess, I'm just your ghost if we're not undressed. So vocal பார்த்தீங்கன்னா தனியா வந்தாச்சு. and even கீழ நமக்கு ஆடியோ பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு. ஸோ எந்த விதமான வோக்கல் ஒரு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஆடியோ வந்தாச்சு. ஸோ ஈவன் நீங்கள் கரியோக்கிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இது உண்மையிலே நல்ல சாய்ஸாக பார்த்தீங்கன்னா அமையும். ஸோ நீங்கள் ஃபில்மோரா வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த 3 ஏஐ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.